சிந்து பைரவி டுடே எபிசோட். சஞ்சய் அந்த மாறன் சம்பத்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, எதுக்குடா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்கே பார், எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், எங்களுக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுக்கி கிட்ட பேசிட்டு இருக்காங்க சஞ்சய். இது எல்லாமே பைரவி பார்த்துட்டு கோவப்பட்டு சஞ்சய் கிட்ட, நீயும் உங்கள் கேஸ்டில் சேர்ந்தவன் தானான்றாங்க. இந்த மாதிரி பொறுக்கியும் கூடலாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பேன்னு நினைக்கவே இல்லை சஞ்சய்ன்றாங்க. இல்லை, நான் சொல்கிறத கேளு பைரவி, நீ சொல்கிறத நான் என்ன கேட்கிட்டு சொல்லுன்றாங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ இவங்க கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு எவ்வளோதான் அந்த இடத்துல சொன்னாலுமே கேட்குறதா இல்லை நம்மளுடைய பைரவி. என் புருஷன் ஆறுமுகம் அப்போவே சொன்னாங்க, அந்த சஞ்சயை நம்பாத, அந்த சஞ்சய் நல்லவனே கிடையாது, உன்னை அவன் ஏமாத்திட்டு இருக்கான்ட்டு. ஆனால் அதெல்லாமே நான் கேட்காம உன்னை நம்பினேன். ஏன்னா நீ நல்லவன் நம்பினேன், ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நினைக்கலன்றாங்க. நீ ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிற பைரவி, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிறத என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போனா போதுன்னு பார்த்தா நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினைக்கல, இனிமேல் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட தான் நான் இவ்வளோ நாளாக கனெக்டில் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ பைரவி, நீ எல்லா விஷயத்தையுமே தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ நினைக்கிற மாதிரியானவன் நான் கிடையாதுன்றாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையான்றாங்க. ஆமாம், எனக்கு புரியல, உனக்கு புரியுது, எனக்கு புரியல அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரவி திட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒருத்தனை நான் நம்பினேன்னு சொல்லிட்டு சஞ்சிச்சேன், பைரவி நம்மளை இப்படி நினச்சிட்டாரு, இனி அவன் நம்மக்கிட்ட பேசவே மாட்டாளோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. நான் நினச்ச மாதிரி நடக்கும்னு பார்த்தா இப்போ எல்லாமே இப்படி சொதிப்பிடிச்சு நம்ம கை விட்டு போயிடுச்சுட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சஞ்சய். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சிவா. ஆனால் சிந்து எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்து அவங்களுக்காக பண்ண எல்லா உதவியுமே நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய சிவா கூட நம்ம சிந்து இருந்தால் சிவாவுடைய வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி முடிவு. ஏன்னா ஸ்னேகா கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எவ்வளவோ வக்கீலை வச்சு வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணியுமே அவங்களால வெளியே எடுக்க முடியல. வெளியே எடுக்க முடியாத ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம சிவா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ சிவா விட்டு போகணும் அப்படின்றது ஸ்னேகாவுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. நீ வெளியே போயிட்டேன்னா நான் நினச்சது நடக்கும், அப்புறம் கண்டிப்பாக நான் சிவா வெளியே எடுத்துருவேன்ட்டு. அப்போ சிந்து இருந்துட்டு, நாம் டாக்டருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோடைய பிரச்சனை, அதனால நம்ம ஏன் மறுபடியும் டாக்டருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும், வேண்டாம், நம்ம டாக்டருடைய லைஃப்பை விட்டு போகலான்றாங்க. நம்மளால டாக்டர் கஷ்டப்பட வேண்டாம், அதனால நம்ம டாக்டரோட லைஃப்பை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. சிந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லாமல் வீட்டை விட்டே கிளம்பி போகிறாங்க. என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிந்து வீட்டை விட்டே யாருக்கும் சொல்லாமல் போயிடுறாங்க. டாக்டரே என்னை மன்னிச்சிரு, ஏன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது டாக்டரே, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ வெளியே வந்த பிறகு நீ என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு உன்னுடைய சந்தோஷம் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணுனாலே பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் எல்லாம் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னு கூட இல்லை, அவங்களுடைய அம்மா வீட்டுக்குமே போகிறதில்ல. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்து. நம்ம எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மரணம் சம்பத்தம், அந்த மாப்பிள்ளை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நம்ம யாருன்றதை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காமிச்சிட்டா அப்புறம் நம்ம நினச்சது நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளையோடைய கையை வெட்டிடுறாங்க. வெட்டினதும் இல்லாமல் மாப்பிள்ளையவே கொலை பண்ணிடுறாங்க, காயத்ரிக்கு பார்த்த மாப்பிள்ளைய. அதுக்கப்புறமா தான் பையன் இறந்து போயிட்டான்னு தெரிய வரும். அந்த விஷயம் தெரிஞ்ச பயங்கரமாக ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி எல்லாருமே. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பரிதாபத்தோடு பார்க்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க வந்துட்டீங்கன்றாங்க. இப்படி பச்சையை நடிக்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்குங்கிறது போங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கள் தான். இப்போ என்னமோ நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. என் பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணாதுன்னா நல்லா இருந்த பையன், கல்யாணம் கூட ஆகலை, சும்மா பேசி வச்சோம், நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என் பையன் இறந்து போயிட்டான், உங்க பொண்ணை அப்போ யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? இப்படி ஒருத்திக்கா என் பையனை நான் கொடுக்கணும்னு நினைச்சான், வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சு இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ராசியே தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வச்சோம், அன்னைக்கு பிடிச்சது சனியும் இப்போ வரைக்கும் ஓயவே இல்லைன்றாங்க. திரும்ப திரும்ப ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மேலே பிரச்சனை எங்களுக்கு
எங்களுக்கு வந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்குன்றாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நாங்கள் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கவலைப்பட்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் இப்படி ஒரு நிலைமையில போனது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஆமாம், என்ன பண்ணிட்டோமா? பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணட்டும்னு வேற கேட்குறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்றாங்க. இப்படியெல்லாம் கேட்கன்றாங்க. எல்லா ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒன்றும் பண்ண அப்பாவி மாதிரி நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதோட செத்து போல என் பையனுடைய உசுரை எடுத்துட்டிங்களா, உங்கள் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபூரணி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய குடும்பம் கிடையாது. நான் சொல்கிறத கேளுங்க. பின்ன வேறு என்ன குடும்பம் சொல்லுங்கன்றாங்க. வேறு என்ன மாதிரியான குடும்பம்? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமானவங்கன்றது இப்போ எங்களுக்கு தென்னந்தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இதில் உங்களை புரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்கிறீங்க தானே? என் பையனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுங்க. இப்போவே உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் எல்லாருமே நான் லாக்கப்பில் தள்ளுறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எவ்வளவோ வந்து ஆறுமுகம் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ ஒரு ரவுடி, உன்னால தான் வந்து இப்படி உன் தங்கச்சியோடைய வாழ்க்கையே வந்து நாசனமாக போய்கிட்டு இருக்குன்றாங்க. உன்னால தான் இப்போ என் பையனுமே இறந்து போனோம். உன்னால தான் அந்த மாறனும் சம்பத்தும் என்னுடைய பையனை வந்து இப்படி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே தப்பாக கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. சொல்கிறத நாங்கள் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. மொத்தமாக அவங்களுடைய குடும்பத்தவே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளவோ அந்த இடத்துல சிவாலேருந்து எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் யார் சொன்னாலையும் அந்த மாப்பிள்ளை சைடு கேட்கறதில்ல. யாருன்னு சொன்னாலையும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா என் பையனை இழந்தது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த வலியும் கஷ்டமுன்றாங்க. அதனால கண்டிப்பாக சட்டப்படி அவங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் லாக்கப் வைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்கவும் உடனே காயத்ரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பைரவின்ட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. பைரவி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பயுமே வேலைக்கு ஆகுதுல்ல. அப்போ மாறனும் சம்பந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி என்னொன்று நிலைமை, நீங்கள் காயத்ரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தேவையில்லாமல் வந்து நீங்கள் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணதுனால இப்போ குடும்பத்தோடு வந்து எல்லாம் வந்து கழித்துன்ற மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா மாறனும் சம்பத்தும் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ஆறுமுகம் கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாங்க. போலீஸ் எல்லாம் தடுத்துருவாங்க. அப்போ நம்மளுடைய சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, ஆறுமுகத்தோடைய தம்பினா நான் ஆறுமுகத்துக்கும் மேலேன்றாங்க. என்னடா மேலே, உனக்கு கோவம் வராது, சும்மா சைலண்ட்டு, வெட்டி பேச்சு தான் உனக்குன்றாங்க. வெட்டி பேச்சாங்க பார், ஆறுமுகத்துக்கு இந்த அளவுக்கு கோவம் வரும்னா எனக்கு அதுக்கு மேலே எஸ்ட்ரீம்லி கோவம் வரும்ன்றாங்க. கோவம் வந்தால் என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியாது. சிவாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கலடான்றாங்க. பார்த்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையாக இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குவாங்க. உங்களால் தாண்டா இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் சரண்டர் ஆக போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு எவ்வளவோ இந்த இடத்துல சிவா சொல்கிறாங்க. என்ன நீ சொன்னால் நாங்கள் அப்படியே செஞ்சிடணுமா டாக்டரே அப்படின்றாங்க. ஊருக்கெல்லாம் நீ வைத்தியம் பண்ணுறவன் எல்லாம் பண்ணுறவன் தான், ஆனால் நீ சொல்கிறத கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்றாங்க. இங்கே நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், இங்கே நாங்கள் பண்ணுறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடான்றாங்க. தயவு செஞ்சு எங்களை வெளியே விடுங்க. அதெல்லாம் விட முடியாதுன்றாங்க. பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிங்க, இன்னும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது அந்த அளவுக்கு கோவமும் ஆத்திரமும் மட்டும்தான் வருதுச்சு. இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேசி பார்த்தும் அந்த இடத்துல வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு வந்து பைரவியோடைய வீட்டில் பேசி அதுக்கப்புறமா வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்ததுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபூரணி, நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. மகா இருந்துட்டு ரொம்ப திமிரா அவங்கள பார்ப்பாங்க. மகா, அவங்க எவ்வளோ பெரிய உதவி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க, ஆனால் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்றியா அக்கா, பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நன்றி வரியானுவாங்க. இங்கே பார், நீ இப்படியெல்லாம் பேசலைனாலே அவங்களை கஷ்டப்படுத்தாதியா சிறு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்மளை விட்டு ஒரு தலைவலி போச்சு நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே தலையக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ காயத்ரி, அம்மா என்னால் தானம்மா இவ்வளோ பிரச்சனை, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், ஏன்னா நான் எங்கேயாச்சும் போனேன்னா இந்த பிரச்சனை வராது, நான் இருக்கிறதுனால தான் என்னால் தான் சுற்றி பிரச்சனைகள் மாறி வந்துட்டுருக்குமா, என்னால் நீங்கள் யாருமே கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா நீங்கள் என்னால் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாரு காயத்ரி, பல முறை சொல்லிவிட்டு நீ அதை பற்றி பேச வேண்டாம், நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொட்டேட் அதை பற்றி நினச்சி கவலைப்படுறாங்க. சரி, நம்ம
நம்ம எங்கேயாச்சும் வெளியே வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதாவது நாம் போகிறத விட நம்ம பைரவி, ஆறுமுகம், சிவா, சிந்து இவங்களெல்லாம் நம்ம வெளியே அனுப்பிச்சி வச்சா அவங்களும் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி முடிவெடுக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சிவா, பைரவி, சிந்து, ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கள் பெரியம்மான்னு வராங்க. இல்லை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் 4 பேருமே நீங்கள் எங்கேயாச்சும் டூருக்கு போயிட்டு வாங்க. கல்யாணத்தின்னு நீங்கள் 2 பேரும் 4 பேரும் எங்கேயும் வெளியே போகலாம். அதனால நீங்கள் எல்லாம் 4 பேரும் ஜோடியாக போயிட்டு வாங்குவாங்க. பைரவி ஐயோ வேண்டான்றாங்க. உடனே ஆறுமுகம் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. சே, நம்மளுடைய சந்தோஷத்தில் மண்ணை வரி போடுறதே இவளுக்கு வேலையை போச்சு அப்படின்றாங்க. ஏமா பைரவி? இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது எல்லாரும் எப்படி எத்தன்றாங்க. சொல்கிறேன் இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சிவா உனக்கு ஓகேவான்றாங்க. ஓகே தானுவாங்க. அப்போ சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம். டாக்டர் நம்ம கூட வர போகிறாரா, நம்ம டூருக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க சிந்து. இப்படி ஒரு நாள் வராதான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஒரு நாள் வர்றதை நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சிந்துக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூரணி, பைரவி எனக்காக போயிட்டு வாமா, சிவாவும் ஒத்துக்கிட்டான், அப்படியே ஆறுமுகத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா 4 பேர் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்களான்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்னபூரணி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. காயத்ரி அண்ணி போயிட்டு வாங்க, அண்ணி அண்ணன் கூடனுவாங்க. சரி ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறதுனால போயிட்டு வரேன்றாங்க. கல்லஞ்சிக்காரி அப்போ கூட வந்து நான் ஆசையே போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாள் பாரு. கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லை இவளுக்கு. நம்ம மேலே பாசமும் இல்லை, ஒரு நேசமும் இல்லை இவளுக்கு. இவளெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்காங்க ஆறுமுகம். உடனே அன்னபூரணி என்னாச்சு ஆறுமுகம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா போயிட்டு வரல? ஆமாம் போயிட்டு வரமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. என்ன பைரவி, நான் ஒன்று கேட்கட்டுமா, என்ன சொல்லுன்றாங்க. இல்லை, என் கூட வரத்துல உனக்கு அப்படின்னா ஒரு இது சொல்லு, கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இப்படி கடுப்பாக வெறுப்பாக என் கூட வரேன்னு சொல்கிறேன். அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் கடுப்பாக வெறுப்பாக என் கூட வரத்துக்குன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் இந்த அளவுக்கு நீ நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்றாங்க. போயும் மனசாச்சே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுவாங்க. இங்கே பாரு, நான் வந்து எல்லாரும் டூருக்கு போனோடனே உங்க கூட நான் இழிச்சிட்டு சந்தோஷமாக வரணும்னு நினச்சியா? எந்த காரணத்துக்காகவும் என்னால் அப்படி வர முடியாதுன்றாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்க கூட சந்தோஷமாக சிரிச்சுட்டு பல்லையின்னு காமிச்சிட்டு வருவேன் சொல்லுன்றாங்க. அப்படியெல்லாம் என்னால் வர முடியாதுன்றாங்க. நினச்சாலே கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க. பைரவி, என்னுடைய அருமை உனக்கு இப்போ புரியாது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்னை பற்றி புரிஞ்சுப்பா, அந்த நம்பிக்கை இருக்கு. அதை புரியும் போது பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. கொஞ்சம் கூட இவளுக்கு இதுன்றதே இல்லைன்னுவாங்க. டாக்டர், நீ உன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்கள் கூட வர போறியா? ஏன் வரக்கூடாதா என்னன்றாங்க. இல்லை டாக்டரே, நீ வருவியா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வர்றது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ எங்கள் கூட வர்றதை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றாங்க. இங்கே பார், நான் இப்போ வரணும்னு நினைக்கிறியா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா டாக்டரே? நான் போய் அப்படி நினைப்பேனா? நான் வரணும் தான் நினைப்பேன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் மகா சிவா நான் மட்டும் கொஞ்சம் பேசணும்னுவாங்க. சிந்து வெளியே போயிடுறாங்க. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்ன்றாங்க. சிவா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சிவா உன்னுடைய மனசுலன்றாங்க. உன்னுடைய பெரியம்மா டூருக்கு அவங்க கூட போன்னு சொன்னதுமே நீ சந்தோஷமா போறதுக்காக ஒத்துக்கிட்டியா? எப்படி சிவா இப்படியெல்லாம் நீ ஒத்துக்கிறேன்றாங்க. நம்ம என்னென்ன நினைச்சான நீ இப்படி ஒரு கேவலமான ஒரு இது எப்படா அப்படின்வாங்க. போத நிப்பாட்டுங்கம்மா, பெரியம்மா சொல்லிட்டாங்க, நான் போய்தான் ஆகணுன்றாங்க. அதை விட்டு தேவையில்லாமல் நீங்கள் அது இதுன்னு பேசிட்டு இருக்க வேண்டாமா? நீங்கள் எதுக்குமா காரணம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம மாறி மாறி அந்த இடத்துல சண்டையும் ஆர்குமெண்ட்டும் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ சிவா உங்களுடைய அம்மா கிட்ட நான் பெரியம்மா சொன்ன மாதிரி சிந்துவை கூட்டிகிட்டு நான் டூருக்கு போக தான் போகிறேன் கொடைக்கானல், அதனால தயவு செஞ்சு என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பெரியம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாச்சு, கொடுத்து வாக்க மீறவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கேட்ட மக்கா இருந்துட்டு சிவா, நீ அம்மாவோட பேச்சு வர வர சுத்தமாக கேட்கவே மாட்டேங்கிறப்பா அப்படின்றாங்க. சிவா வந்து என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சே, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அப்போ கூட ஒரு வார்த்தையாச்சும் வந்து சரிம்மா நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்றானா கொஞ்சம் கூட இவனுக்கு அம்மான்ற பாசமே கிடையாது. போய் அந்த சிவா சொல்கிற விஷயங்கள அதாவது அன்னபூரணி சொல்கிற விஷயங்கள தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படி மாறிட்டானேமா அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லிடலாம், சொன்ன வச்சு ஸ்னேகா ஏதாச்சும் பிளான் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க ஆண்டின்னுவாங்க. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை
என்னாச்சுமா பெரிய பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனைன்னு வாங்க. அதுவா இது மாதிரி தான் நடந்துடுச்சுன்னு நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னது இப்படியெல்லாம் நடந்துடுச்சு? ஆமாம், அவங்க டூருக்கு போகிறாங்க, அதுவும் 4 பேர் போகிறாங்க. அது நான் சிவா கிட்ட எவ்வளோ சொன்னேன் போவேனான்ட்டு, ஆனால் கேட்கவே இல்லை. போகிற ஐடியாவில் தான் இருந்துட்டுருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்றாங்க. அதனால தான் ஸ்னேகா நான் உங்ககிட்ட சொன்னேன், உன்னால் என்ன பண்ண முடியுன்றதை பாருமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே சுத்தமாக புரியலன்றாங்க. சே, இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் ஆண்டி, நான் என்னவோ நினச்சேன், ஆனால் இந்த சிவா இப்படி மாறிட்டானின்றாங்க. உங்கள் பிள்ளை இப்படி மாறுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே அவங்க டாடி என்னாச்சுன்னே, சிவா இவங்க எல்லாருமே டூருக்கு போக போகிறாங்க கொடைக்கானல்ன்றாங்க. டாடி சிவா ரொம்ப மாறிட்டா, சிந்து கூட கொடைக்கானல் போகக்கூடாது, எப்படியாச்சும் அதை தடுத்தே ஆகணும், எப்படி பண்ணி அதை தடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலேன்றாங்க ஸ்னேகா. ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ணுறோம் டாடி. இல்லை டாடி, இந்த டைம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்றாங்க. கொடைக்கானல் எப்படி போயிட்டு அந்த சிந்து உசுரோடு வரான்னு மட்டும் பாருங்கன்றாங்க. என்ன பண்ணலான்னு இருக்கா? கொடைக்கானல்லே அவருடைய கதையை வந்து முடிச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடைக்கானலுக்கு எல்லாம் சந்தோஷமாக கிளம்புறாங்க. சரிங்க பெரியம்மா, நாங்கள் போயிட்டு வரோன்றாங்க. சரி சிவா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்றாங்க. இந்த இடத்துல வந்து ஆறுமுகம் எல்லாம் கிளம்புறாங்க. பைரவியெல்லாம் அடுத்த உடம்ப பார்த்துக்கோங்கன்றாங்க. ஏமா எப்பயுமே என்னை பற்றி கவலைப்படுறது இருக்கட்டும், சரியா? நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்றாங்க. சரி போயிட்டு வரன்ட்டு எல்லாம் சந்தோஷமாக கிளம்புறாங்க. போடி போ, உன் கதையை கொடைக்கானல்லே ஸ்னேகா வச்சு முடிக்க போகிற அப்படின்றாங்க. உன் கதை கந்தலாக போது, இனி கடவுளே நினச்சாலையும் உன்னை எந்த காரணத்தை கொண்டு காப்பாற்ற முடியாதுன்றாங்க. போய் சேர போராடி பரலோகம் அப்படின்னு சொல்லி மகன் நக்கலை சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா நான் போயிட்டு வரேன்னு சிவா சொல்லுவோம். சரி சிவா போயிட்டு வான்றாங்க. நான் சொல்கிறதே கேட்கல, அப்புறம் வேற என்ன சொல்கிறது, சாரிம்மா. சரி போயிட்டு வா சிவான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அன்னப்புறன் இருந்துட்டு, எப்படியோ மகா அவங்க கிளம்புற நேரத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணாது இருந்து, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே அவங்க கிளம்புற நேரத்தில் சிவா கிட்ட போவேனா அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவேன்னு நினச்சேன். எப்படியோ பிரச்சனை பண்ணல, சந்தோஷமாக போயிட்டு வந்து 4 ஜோடிங்களோ அப்படின்றாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா அங்கே தான் சிந்துவுக்கு பெரிய ஆப்பே இருக்குது, அவள் போனவ சந்தோஷமாக வருவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரமாட்டா. அவள் ஏன் உசுரோடு கூட வரமாட்டா, அவள் போன மட்டும்தான் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு நாள் வராதான்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கமும் இந்த பக்கம் ஆறுமுகம் பைரவி கூட போகிறோம். வரத்துக்குள்ளே பைரவியோடைய மனசில் நம்ம இடம் பிடிச்சிடணும், எப்படியாச்சும் இடம் பிடிக்கணும், என்னத்தை பண்ணி இடம் பிடிக்கிறது அப்படின்னு வாங்க. என்ன லுக்கு, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்றாங்க. முன்ன பின்ன நீ டூருக்கு வந்ததே இல்லையா, சும்மா அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு என்னையும் இப்படி நோட்டம் விட்டுட்டு இருக்கான்றாங்க. பைரவி எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒன்று குத்தம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பியா சொல்லுன்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு பாசமாக பேசவே தெரியாதா, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்றாங்க. பின்ன வேற எப்படி பேசுவாங்க, நீ பண்ணுற வேலைக்கு அப்படிதான் பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க. பைரவி நீ எல்லாரையும் ஒரு மனுஷனாக பார்க்குற, ஒரு மனுஷியாக பார்க்குற, ஆனால் என்ன மட்டும் ஒரு மனுஷனாக கூட பார்க்க மாட்டேங்கிற. ஆமாம், உன்னை மனுஷனை வேற பார்க்குறாங்களா, உன்னை எந்த காரணத்துக்காகவும் மனுஷனாகவும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வரத்துக்குள்ளே எப்படி உன்னுடைய மனசை மாத்திரன்னு மட்டும் பாரு பைரவி அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன என்ன நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இங்கே பாரு நான் என்னுடைய கண்ணு நான் எங்கேயோ பார்க்குறேன், அதை ஏன் நீ கேட்குறன்ற மாதிரி ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல டாக்டர், சந்தோஷமாக இருக்குன்னா என்னால் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல, அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்குன்றாங்க. மனசே அந்த அளவுக்கு நிறைஞ்சி போயிருக்கு, இப்படி ஒரு நாள் வராதான்னு தான் நினச்சேன்றாங்க. அப்புறம் சந்தோஷமாக அங்கே போய்கிட்டு இருப்பாங்க. உடனே மகா அப்பப்போ கால் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கிளம்பிட்டாங்கம்மா, நீ எதுவும் பண்ணலையே ஸ்னேகா? ஆண்டி அதெல்லாம் பிளான் யோசிச்சு வச்சுட்டேன், நானும் கொடைக்கானல் தான் கிளம்பிட்டு இருக்கேன். கொடைக்கானல்? ஆமாம், கொடைக்கானல்லே சிந்துடைய கதையை முடிச்சிடலான்னு இருக்க. நீ தான் பண்ணு தெரிஞ்சிட்டு போதுமா, தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணு, அதை நான் தான் பண்ணேன்னு தெரியாத அளவுக்கு தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் ஆண்டி, கவலையே பட வேண்டான்றாங்க. சரிம்மா ஸ்னேகா, எதுவாக இருந்தாலும் அப்பப்போ தகவல் நீ அப்டேட் கொடுத்துட்டே இரு, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா இருந்துட்டு, சிந்து நானும் கொடைக்கானல் நோக்கி வந்துட்டு இருக்கேன்டி, அங்கே உங்களுக்கு வைக்கிறேன்டி ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்றைக்குமே என்னுடைய சிவா எனக்கு மட்டும்தான், என் சிவாவை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறமா கொடைக்கானல் போய் ரீச் ஆகிடுறாங்க. அங்கே வந்து ரூமை வந்து விட் பண்ணிக்கிறாங்க. சரி ஆரம்பம் நீ அந்த ரூம் போய் ஓகே டைக்குன்றாங்க. சரி ஓகே. அப்புறம் சிந்துவும் சிவாவும் ஒரு ரூமில் பிளான் பண்ணிப்பாங்க. பைரவி இல்லை இல்லை எனக்கு தனியாக ரூம் தான் வேணும், இவங்களால என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. லைட்டாக ஆறுமுகம் ஃபீல் ஆகுறாங்க. இல்லை மேடம் தனியாக ரூம் எதுவும் இப்போ இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சிவாவும் சொல்லவும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சிந்துவும் வந்து ஏன் பைரவி இப்படி பண்ணுற, ஆறுமுகத்து கூட ஸ்டே பண்ணிக்கோ. சரி ஓகே, ரூம் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க கூட தங்கிக்கிறேன்றாங்க. சே என்னை நம்பி கூட நீ வரமாட்டியா, உன்னை நம்பி யாராச்சும் வருவாங்களா, என்னாலலாம் வர முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ யாரை நம்பி வர, நான் என்னை நம்பி வரேன், உன்னை நம்பி ஒன்று வரலான்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரூம் போயிடுவாங்க. இங்கே சிந்து சிவாவும் போயிடுவாங்க. சிந்து நீ பெட்டில்
படுத்துக்கணும், கீழே படுத்துக்கிறோம். ஐயோ இருக்கட்டும் டாக்டர்ன்றாங்க. அதுக்கப்புறம் அதே ஹோட்டலுக்கு நம்மளோட ஸ்னேகாவுமே வந்து என்ட்ரி ஆயிடுறாங்க. ஸ்னேகாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஹோட்டலில் தான் வந்திருக்காங்கன்னு பிளான் பண்ணி தான் தெரிஞ்சு ஸ்னேகா வந்திருக்காங்க. நம்ம இங்கே தான் இருக்கோன்றது சிவாக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பிளானும் பண்ணணும். இங்கவே அந்த சிந்துவோடைய கதையை எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்னேகா எப்படி பிளான் பண்ண மாதிரி சிந்துவை வந்து கொடைக்கானல்லே போட்டு தள்ள போகிறாங்களா, இல்லை சரியான சமயத்தில் வந்து நம்ம சிந்துவை வந்து சிவா காப்பாற்ற போகிறாங்களா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, கொடைக்கானலை விட்டு போகும்போது சிந்து உசுரோடு போக போகிறாங்களா, இல்லை அந்த இடத்துல அவங்க இறந்து போக போகிறாங்களா, அவங்களுடைய உயிருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, அது எல்லாமே எப்படி பேஸ் பண்ண போகிறாங்க, யார் சிந்துவை காப்பாற்ற போகிறாங்க அந்த பெரிய ஆபத்துலேருந்து அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமுகளை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.